Hey friends, welcome to Lifestyle of Yalan. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு வர கோல்ட் காஃப் ஃபீவர் ஹோம் ரெமெடிஸை வச்சு நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ரீசெண்டா யாருக்கு ரொம்ப கோல்ட் அண்ட் காஃப் இருந்துச்சு. சோ நான் என்னென்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லாம் ஃபாலோ பண்ணி சீக்கிரம் அவனை ரெக்கவரி பண்ணாங்கறதை இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளியை நான் எப்படி என் குழந்தைக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 2-3 நல்ல கற்பூரவள்ளி இலைகளாக பார்த்து நான் பறிச்சுக்கிறேன். சொத்தை இல்லாத நல்ல இலைகளாக பார்த்து பறிச்சுக்குங்க. கற்பூரவள்ளிக்கு சளி இரும்பல் காய்ச்சல் எல்லாத்தையும் குணப்படுத்துகிற அளவுக்கு சக்தி இருக்குது. ஸோ கற்பூரவள்ளி ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால. ஸோ கேஸை பற்ற வச்சுக்கோங்க. உங்களோட இலைகளை வந்துட்டு ஏதாவது ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அதில் குத்திட்டு கேஸில் அதை லைட்டாக காட்டுங்க. அது வந்துட்டு எசன்ஸ் இறங்கி வரும். ஸோ அந்த எசன்ஸ் இறங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ஹீட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ஓரத்தில் இருக்க இலைகள்லாம் அப்படியே லைட்டாக ஒரு வாட்டர் கண்டென்ட்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி மாறுற ஸ்டேஜ் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அந்த இலைகளை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி உங்களோட மற்ற 2 இலைகளையும் சேர்த்து அதே மாதிரி பண்ணிக்கிங்க. ஸோ கற்பூரவள்ளி தலையை வந்துட்டு கை குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் அந்த சாறு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நம்ம ப்ரெஷ் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சாறை எடுத்துகிட்டு நம்ம நிப்பிளில் கொஞ்சம் தடவிட்டு குழந்தைங்களுக்கு ப்ரெஷ் ஃபீட் பண்ணுறது மூலமாக அந்த சாறு குழந்தைங்களுக்கு இருக்க த்ரோட் இன்ஃபெக்ஷனையும் கோல்டையும் காஃபையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் மற்ற எல்லா இலைகளையும் இதே மாதிரி பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக குழந்தைங்களுக்கு அப்பயே அப்ளை பண்ணக்கூடாது. அதோட ஹீட் கொஞ்சம் நேரம் குறையிற வரைக்கும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அது ஒன்ஸ் வார்ம் ஆனதும் அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து அப்ளை பண்ணணும். இலைகளை எடுத்து குழந்தைங்களோட நெஞ்சு பகுதியில் அதை வச்சு லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணுறது மூலமாக குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி இருந்தால் கூட அந்த நெஞ்சு சளி முறிஞ்சிடும். நான் யாருக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மசாஜ் பண்ணிவிட்டேன். அதோட எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறம் மற்ற 3 இலைகளையும் நீங்கள் இதே மாதிரி ஒன்ஸ் ஒரு இலையோட எசன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த இலையும் நீங்கள் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு வெங்காயத்தை வச்சு நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை அப்ளை பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஒரு பூண்டு ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதுவே போதும். அந்த 2ஐயும் நல்லா தட்டிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நிறைய மருத்துவம் குணம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த 2மே வந்துட்டு சளி இருமலை நல்லாவே குணப்படுத்தும். ஒன்ஸ் வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா தட்டினதுக்கப்புறம் அதை தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு தீயில கொஞ்சம் நேரம் காட்டுங்க. பூண்டும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக ஆகி வர வரைக்கும் நீங்கள் தீயில காட்டலாம். அந்த காலத்துலலாம் பூண்டு வந்துட்டு ஜென்ரலாக நிறைய மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் பூண்டுக்கு அவ்வளோ மருத்துவத்தன்மை கொண்டது பூண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பூண்டு வந்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதை எடுத்து ஆற விட்டுக்கலாம். ஒன்ஸ் உங்களோட ஆயில் வார்ம் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களோட நெஞ்சில் கொஞ்சம் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மூக்குக்கு மேலே லைட்டாக தடவிக்கலாம். அப்புறம் காதுக்கு பின்னாடி, அப்புறம் நெத்தி மேலே லைட்டாக தடவிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரலாக சாம்பிராணி வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடாது. ஸோ நம்ம இயற்கை முறையில் எப்படி புகை பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா தணல் எடுத்துட்டு அதில் வந்துட்டு பூண்டோட இலையை போட்டுடலாம். பூண்டோட இலை லைட்டாக அப்படியே கருகி வரும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் அதில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 சொட்டு நம்ம அதில் விட்டுக்கலாம். 2 சொட்டு விட்டாலே போதும், அதுவே நல்லா புகையாக வரும். இந்த புகையை டைரெக்டாக குழந்தைங்களுக்கு காட்டாதீங்க, ஏன்னா குழந்தைங்கனால மூச்சு விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுங்கன்னா குழந்தைங்க இருக்க ரூமில் தள்ளி கொஞ்சமாக லைட்டாக வச்சுட்டு லைட்டாக அந்த புகை வந்துட்டு ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேபி நாசல் ஆஸ்பிரேட்டர். ஸோ உங்கள் குழந்தைக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நாசல் ஆஸ்பிரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு மெடிக்கல்லையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நான் அமேசானோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபீவர் கோல்ட் காஃப் இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரெஷ் ஃபீட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கண்டினியூஸாக இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ஸோ சீக்கிரம் அவங்களால ரெக்கவரி ஆகிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.